பாஜகவினுடைய தலைமை ஏற்பதாக தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வெற்றி தான் இலக்கு. இவர் சொல்ற புள்ளி விவரங்கள் இதெல்லாம் போன எலெக்ஷன்லேயே இப்போ நாடாளுமன்ற தேர்தலையே சொன்னதை கணக்கு இன்னொரு 10 இடமாவது ஜெயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் அஷூரன்ஸ் கொடுத்ததெல்லாம் ஒன்றும் ஆக திரு அண்ணாமலை போவது என்பது உறுதி அப்படிங்கிறது தான் அது தெரியாது. ஏடிஎம்கேயோட கூட்டணி வைப்பது என்பதும் உறுதிங்கிறது தெரியுது. இப்போ ஏடிஎம்கே விட்டுட்டு இப்போ ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம்கே பிஜேபியோட பேசிட்டு இருக்காங்க, அதே சமயத்தில் தாவேகாவோடய பேசிட்டு இருக்காங்க. சில எது அட்வான்டேஜஸ்னு அதிமுக கருதுகின்றது என்றால் பாஜகவோட வேண்டாம், நான் முன்னாடி எடுத்த முடிவு சரிதான், தாவேகாவோட போயிடலாம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக பிஜேபி சும்மா இருக்க மாட்டாங்க. டிடிவி தினகரன் அவருக்கு தனி கட்சி இருக்குது, அவருக்கு தனி சின்னானம் ஒன்று இருக்குது, அதில் அவருக்கு தனியாக நட்டு போகிறார். அங்கெல்லாம் இபிஎஸ் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டார். ஏடிஎம்கே சார்பாக ஒன்றும் இது நடக்காது. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் பொருளாதார அறிஞர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமசுப்ரமணியன் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சிறப்பு சார். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பரபரக்க ஒரு லாஸ்ட் வீக்லேருந்து போயிட்டு இருக்கக்கூடிய செய்தி பார்த்தோம் அப்படின்னா, பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை அவர்களை மாற்ற இருப்பதாக இப்போ செய்திகள்லாம் உலாவிட்டு இருக்கு. இது யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, பிரதமர் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த ஆலோசனை குழுவுடைய பரிந்துரை பேரில் மாற்றப்பட இருக்கு, அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக ஆக இருக்கிறார் அப்படின்ற செய்திகள்லாம் வருது. எப்படி சார் பார்க்குறீங்க? எஸ், நீங்கள் குறிப்பிட்டது போல பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கூட்டணி ஏற்படுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முக்கிய ஒரு கண்டிஷனாக அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்றால் அதிமுக சார்பில் சொல்லப்படுவது என்னவென்றால், திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் போட்டுருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் தனியாக நாங்கள் இப்போ நம்ம வேறு கட்சிகளை சேர்த்துன்னு கூட்டணியெல்லாம் அமித்ஷா அதிமுகவை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தரப்பு வாதங்கள், அதாவது அதிமுக இல்லாமே நாம் ஜெயிக்க முடியும், நான் அட்லீஸ்ட் பல இடங்களில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வாதங்கள் எல்லாம் பாஜகவினுடைய தலைமை ஏற்பதாக தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வெற்றி தான் இலக்கு. இவர் சொல்கிற புள்ளி விவரங்கள் இதெல்லாம் போன எலெக்ஷன்லேயே இப்போ நாடாளுமன்ற தேர்தலையே சொன்னதை கணக்கு இன்னொரு 10 இடமாவது ஜெயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் அஷூரன்ஸ் கொடுத்ததெல்லாம் ஒன்றும் ஆகலை. கடைசியில் 40க்கு 40ன்னு சொல்லிட்டு டிஎம்கே அலையன்ஸு அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதில் இந்த மிகப்பெரிய தோல்வி. வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக நின்னாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் கூட அடுத்த தடவை வரமாட்டாங்க. ஏன்னா அதுவும் அந்த 4 கிடச்சதுக்கு காரணமும் ஏடிஎம்கேனுடைய ஆசீர்வாதத்தினால, அவங்களுடைய உதவினால தான் கிடச்சிது. அவங்களையும் இங்கே இருக்கிறதையும் விட்டிங்கன்னா அப்போ ஒன்றுமே நடக்காது. ஸோ டெஃபினட்டாக மறுபடியும் பழைய நிலைமைக்கு போய்டும். இந்த 0 எம்எல்ஏ 0 எம்பி அப்படிங்கிற மாதிரி போயிடும். அந்த விஷ பரீட்சையெல்லாம் வேண்டாம், அதிமுகவோட நம்ம செயல் பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி மத்திய பாஜக தலைமை முடிவு எடுத்திருக்கின்றது. அதன் ஒரு அதனுடைய ஸ்ட்ராட்டஜியினுடைய ஒரு பகுதியாக அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துவார். நீங்கள் என்ன சொன்னது போல் பாஜகவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க யாரையும் ஒரு அப்படியே தூக்கி ஒரு ஏதாவது அவங்களுக்கு உதாரணமாக எல்முருகன் போன்றவர்களுக்கோ அல்லது டாக்டர் தமிழிசை போன்றவர்கள் அவங்களெல்லாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்கள தூக்கி தூரம் போடுறது, அவங்கள அவமானப்படுத்துறதுலாம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில அவங்கள அக்காமடேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பார்த்திக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அதனால் திரு அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஹி மேபி மேட் அஸ் அ ராஜ்யசபா மெம்பர், ப்ராபப்ளி ஏடிஎம்கேயோட ஒரு அலையன்ஸ் வந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு வாய்ப்பு இருக்கின்ற வர ஜூனில் எலெக்ஷனில் ஏடிஎம்கேக்கு 2 பீப்புள் கேன் பி எலெக்டட் ஆனால் இதுக்கெல்லாம் இல்லை, வேற எங்கேயும் அந்த இருக்கலாம். ஸோ ஹி மே பி மேட் அ யூனியன் மினிஸ்டர். அதுபோல்
அல்லது வேறு ஏதாவது தேசிய அளவில் அவருக்கு முக்கியத்துவம் தரப்படலாம். 2 ஆப்ஷன் தான். அதனால் டெஃபினட்டாக திரு அண்ணாமலை போவது என்பது உறுதி அப்படிங்கிறது தான் அது தெரியாது. ஏடிஎம்கேயோட கூட்டணி வைப்பது என்பதும் உறுதிங்கிறது தெரியுது. இப்போ ஏடிஎம்கே விட்டுட்டு இப்போ ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய இப்போ தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் பேச்சு நடந்ததுன்னா ஏடிஎம்கே பிஜேபியோட பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் தாவேகாவோடய பேசிட்டு இருக்காங்க. கடைசியில் எது அட்வான்டேஜஸ்னு அதிமுக கருதுகின்றது என்றால் பாஜகவோட வேண்டாம், நான் முன்னாடி எடுத்த முடிவு சரிதான், தாவேகாவோட போயிடலாம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக பிஜேபி சுமார் மாட்டாங்க. இதை இந்த மாதிரி தலைமை எல்லாம் எடுத்துவிட்டு உங்களுக்கு நீங்கள் வேண்டியதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறோங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில கைது விட்டாங்கன்னா அது பெரிய விபரீதமான நிலைமைக்கு போயிடும். உதாரணமாக 1979 இஃப் ஐம் ரைட், இந்திரா காந்தி அவங்க வந்து அப்போ எம்பி கிடையாது, தோத்துட்டாங்க, ரைதரில் தோற்று போயாச்சு. ஷி வாண்டட் டு கண்டெஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. அப்போ வந்து தஞ்சாவூரில் எலெக்ஷன் பை எலெக்ஷன் நடக்க போகின்றது. அதில் இவங்களை எலெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட பேசி இந்திரா காந்தி அம்மையாருக்கு வரவேற்பு எங்கேன்னா திருச்சி ஏர்போர்ட்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் நடந்திருந்தது. எல்லாம் கடைசியில் அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ண வேண்டியதான் பாக்கி. அந்த சமயத்தில் மொரார்ஜிபாய் ஜனதா பார்ட்டி அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த சமயத்தில் மொரார்ஜிபாய் சொன்னார், இந்த மாதிரி அவர் பிரைம் மினிஸ்டர், நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா அவங்க மேலே அந்த கப்பல் ஊழலுக்கு அது இதுன்னு எதையோ ஒன்று போட்டுரும், யூ வில் பி ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட். அந்த லேடி நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் அக்காமடேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு அலறி அடிச்சு இந்த எம்ஜிஆர் என்ன பண்ணார், நீங்கள் வேண்டாமா, உங்கள் காங்கிரஸ்க்காக வேறு யாரையாவது போடுங்க, அவங்கள நாங்கள் ஜெயிக்க வச்சுடுறோம், தயவுசெய்து எனக்கு பெரிய பிரச்சனையாக போட போல இருக்குது அப்படின்னா அது வந்து பெரிய ஹர்ட் எடுத்துட்டாங்க இந்திரா காந்தி. அதுக்கப்புறம் வேறு யாரோ ஒருத்தராங்க போட்டாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சாங்கிறது வேறு விஷயம். அதை மனசுலேயே வச்சுட்டு இந்திரா காந்தி 1980 ஜெயிச்சு வந்த பிறகு ஆஸ் அ காங்கிரஸ் ஃபார்மிங் த கவர்மெண்ட் அப்படிங்கிற நிலைமை வந்த உடனே முதல் வேலையாக இந்த எம்ஜிஆரோட ஆட்சியை கவுத்து விட்டாங்க அந்த கவர்மெண்ட். அது மாதிரி இங்கேயும் நடக்கலை. இந்த மாதிரி இவங்களுக்கு என்ன ஆகும்னா, கண்டாதுன்னா நீ ஈடு ரைட் அது இது நான் பண்ணுறேன் போகிறேன் வரேன்னு வெறும் பேச்சோடு இல்லாமல் சிபிஐ, இன்கம் டேக்ஸு, இடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அசரத்தையும் யூஸ் பண்ணி அதிமுக சின்ன பின்னமாக பண்ணிடுவாங்க. நான் இவரை ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா மரியாதையாக எங்களோட கூட்டணி வச்சுங்க, அதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி சொல்லும். இப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் தாவேகாவோட மறுபடியும் ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்காத சமாச்சாரம்னு தான் தோன்றுறது சார். இதுதான் இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இவரை 9ஆம் தேதி கிட்டத்தட்ட ரிமூவ் பண்ணாங்க போல இருக்கு அண்ணாமலை கப்பில். அந்த 9ஆம் தேதி போயாச்சுன்னா அப்புறம் வேறு யாரையாவது ஒருத்தர் போடணும் இல்லையா, அது நயினார் நாகேந்திரனா அல்லது வானதி சீனிவாசனா யாருன்னு தெரியலை. நமக்கு இப்போ சரியா அது பிடிபட மாட்டேங்கிறது. அது திடீர்னு ஆனால் இதில் ஒரு சின்ன குறுக்கீடு சார். இப்போ டெல்லியினுடைய தலைமையை வந்து அண்ணாமலையுடைய தலைமையை தான் வந்து கிட்டத்தட்ட இந்த 3 1/2 ஆண்டு கால அவருடைய பிரசிடென்ஷியல்ல வந்து ரொம்பவே சஃபிஷியண்டா இருக்காங்க. குறிப்பா இப்போ திராவிட கட்சியில் உள்ள தொங்கு சதைகளா இல்லாம, பாராசைட்டா இல்லாம, அவர் ஒரு தனித்துவமா தன்னுடைய என்டிஏ அலையன்ஸ்ன்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி, அதுல ஒரு மேஜர் பார்ட்னரா பிஜேபி இருந்து, பிற பிராந்திய கட்சிகளுக்கு வந்து ஒரு பொறுப்பையும் அதாவது ஒரு சீட்டையும் குடுத்து, ஒரு கணிசமான ஒரு பகுதிகள்ல வந்து பல 18.5% வந்து எடுத்திருக்கிறாங்க. தென் இப்போ இதோட ஒப்பிடுறான் அப்படின்னா, இப்போ மகாராஷ்டிரா, அதே போல ஹரியானா, மேலும் இப்போ ஒடிஷால கூட பார்த்தோம் ஆட்சிக்கு வந்துச்சுங்க. இதே போல தெலுங்கானாவிலும் பார்க்குறோம். நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிஜேபி தங்களை வந்து வளர்ச்சி பாதையை கொண்டு செல்வதற்கு அப்படின்ற ஒரு ஒரு மூவ்மெண்ட்ல இருக்காங்க. அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து டெல்லி தலைமைக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க சார். இல்லை இல்லை அதெல்லாம் அதெல்லாம் லாஃப்டி ஐடியல் சார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் ஏன் பிரமாதமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நினைக்கலாம். பட் இங்கே யதார்த்தம் என்ன, திராவிட கட்சிகள் தான் இங்கே தமிழ்நாட்டில் கோலோச்சி கொண்டு இருக்கின்றன. அவங்க விட்டுட்டு நீங்கள் வந்து நாங்கள் தனியாக ஒடிசாவில் பிடிச்சோம், அல்லது மகாராஷ்டிரா வந்துட்டோம், அல்லது டெல்லியில் வந்துட்டோம், மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு
இதெல்லாம் பேச நான் இந்த தமிழ்நாடுங்கிறது வேற. இந்த களம் என்பதே டோட்டலி டிஃபரெண்ட். ஆகவே இங்க டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் எஸ்பெஷலி இப்ப டிஎம்கே இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் பாப்புலர் வித் சோ மெனி இஷ்யூஸ் அகைன்ஸ்ட் பிஜேபி. ம். இந்த மும்மொழி கொள்கை அதில் வந்து தே ஹவ் ஸ்கோர்ட் வெரி வெல். 2வது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த நீட்டு தேர்வு அந்த இதுக்காக வேண்டாம் வேண்டாம் இங்கேன்னு கதறினா கூட ஒன்றும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. எல்லா கட்சிகளும் வேண்டான்ட்டாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கிறது அவங்க தயாராக இல்லை. இப்போ அந்த ஒரு சட்ட மசோதா அனுப்பிச்சிருந்தாங்க டெல்லியில். இன்னைக்கு அதை அது ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சதா நம்முடைய சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு அசம்பிளிலேயே சொல்லியிருக்கின்றார். அதுக்காக 9ஆம் தேதி ஒரு மீட்டிங் ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்த போகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த நீட் இஷ்யூ இட்ஸ் ஆல்சோ அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. 3வது பார்த்தீங்கன்னா, இந்த கச்சத்தீவை வந்து இப்போ இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் அங்கே போகிறாரு. அவர் என்னத்தை பேசுவாருங்க? இன்னைக்கு அங்கே ஸ்ரீலங்கன் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழர் முன்னாடி பேசுனது போக இப்போ மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் கச்சத்தீவு இதை தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்காங்க. அப்போ பாரத பிரதமர் இங்கே வந்து என்னத்தை பேச போகிறார்? இது ஒரு பெரிய நெருடலான இஷ்யூவாக அவருக்கே மாறும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ கச்சத்தீவு நிறைய எவிடன்சஸ்லாம் கொடுக்குறாங்க. திரு கருணாநிதி அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது வேண்டான்னு அவர் சொன்னாருங்கிறதுக்கு அதுக்கு டேட்டோட என்னைக்கு அவர் வந்து இது அப்போஸ் பண்ணினார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் அனதர் இஷ்யூ. அப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் இஷ்யூ. அது வந்து சீட்டு நமக்கு ரொம்ப குறைஞ்சி போடும் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து டிஎம்கே ஸ்கோர் பண்ணிகிட்டே போகிறாங்க. பிஜேபியால் ஒன்றும் அவங்களால ஒன்றும் சமாளிக்க முடியல. இதை தாண்டி இந்த சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தில் ஐ திங்க் ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசினா யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே பீப்புள் தான் பேசியிருக்காங்க பாராளுமன்றத்தில். ஸோ இதெல்லாம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் நம்ம மகாராஷ்டிரா நடந்தது, அங்கே நடந்தது, இங்கே நடந்தது, இங்கெல்லாம் அதெல்லாம் தமிழ்நாட்டில் அவங்களுடைய விளையாட்டெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஆகவே அவங்க தேர் ஒரிட். தமிழ்நாட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, இங்கே வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு இவரே பேசுகிற. தமிழ்நாட்டில் 50 வருஷமாக நாங்களால் ஒன்றுமே பண்ண முடியும், 60 வருஷம் ஒன்றும் பண்ண முடியும்னு விளக்கியில் தான் பேசுகிறாங்க. அதனால இப்போ ஏடிஎம்கேவோட ஒரு கூட்டணி வைக்கல. ரொம்ப திராவிட கட்சிகளான டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு அப்படி இருக்கும்போது வச்சுக்கலைன்னா நமக்கு வாய்ப்பே கிடையாது. வெறும் வாய்ப்பந்தல் போட்டு நாம் தனியாக ஆவரணம் பண்ணி தனியாகவே இப்போ பெரிய அளவுக்கு வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதுல அதெல்லாம் காணல் நீர் மாதிரி தான் அது. அதெல்லாம் அவங்க உணர்ந்து தான் சற்றே விலகி நெல்லும் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்களை அங்கேருந்து நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ அதிமுக வந்து பிஜேபியோடு ஒருவேளை உடன் வரவில்லை என்று சொன்னால், பல நெருக்கடிகள் வர நேரிடும். பல உயிரிழப்பு வழக்குகள் சந்தேகமே கிடையாது. பட் ஆனா இதுல என்னன்னா சார் 2024லயும் இந்தியா அலையன்ஸ்ன்னு ஒரு ஃபார்ம் பண்ணும்போது, என்டிஏ வந்து ஃபர்ஸ்ட் டைம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணாங்க டெல்லில. அப்போ கூட இபிஎஸ் அவர்கள் போயி மோடி அவர்கள் அருகில் நின்று அவருக்கு வந்து மாலை அணிவித்து 330 சீட்டு ஜெயிப்பாரு அப்படின்னு இபிஎஸ் சொன்னாரு. அதன் பிறகு தானே சார் வந்து அவர் கூட்டணிய விட்டே முறிச்சுட்டு வந்தாரு. பிஜேபியோடு வேண்டான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கூட நம்ம வந்து எந்த ஒரு நெருக்கடிக்கும் வந்து உள்ளாக்கப்படல இபிஎஸ் அவர்கள். அப்போதெல்லாம் என்னன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் பிஜேபிக்கு. அத விட இது வந்து நம்ம முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்ல முடியாது. அப்பவே நெருக்கடி வரல இபிஎஸ். இப்போ வந்துருமா சார்? சார் நீங்கள் கேட்டது ரொம்ப லாஜிக்கான கேள்வி அது. ஏன்னா டெஃபினட்டாக பிஜேபி அப்போவே சேரலைன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமான ஒரு அண்ணாமலைங்கிற ஒரு 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 உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ அவர் வந்து இன்றைக்கி ஒரு பாப்புலரான லீடர் ஆகிட்டார் தமிழ்நாட்டில். ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஹீ இஸ் டெஃபினெட்லி எ பாப்புலர் லீடர் அமங் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அந்த மாதிரி ஆளை தனியாக ஒதுக்கிட்டு நாங்கள் வந்து உங்களோட சேர்றோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த அளவுக்கு ஒரு லீடரையே ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உங்களோட கூட்டு சேர்றோம்னு சொல்கிற சமயத்தில் அதெல்லாம் நம்ப வச்சு கழுத்துறகிற மாதிரி பண்ணினாங்கன்னா அது வந்து நிச்சயமாக பிஜேபி சாதாரண எடுத்துக்காது. எஸ்பெஷலி
அமித்ஷாலாம் சும்மாலாம் விடமாட்டாரு. அப்ப ஓ! அந்த நிலைமை வேற. இப்ப இந்த 2026 ஒண்ணு, 2029 எல்லாத்தையும் தான் கணக்கு பண்ணிட்டு பண்றாங்களே ஒழிய, 2024ல என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் பார்க்கணும். டெஃபினட்டா அது 26ல அப்பட்டமா கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்ன இபிஎஸ் அவர்கள், இப்போ வந்து காம்ப்ரமைஸ் செய்ய முன் வந்துட்டாரு. அப்ப அப்பட்டமான இபிஎஸ்னுடைய பலவீனம் தான் பார்க்கணுமா சார்? வேற என்ன சார் இப்ப நீங்க கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. 2024லயும் கிடையாது, 2026லயும் கிடையாது. பிஜேபியோடைய கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர், ஆ இப்ப வந்து எங்களுக்கு எதிரி டிஎம்கே மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில போய் ஆ இதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல சவுத் இண்டியன் காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா பேசிட்டு வந்திருக்காரு. ஆ அவர் எப்படி சார் இல்லைன்னு சொல்ல முடியும்? பிஜேபியோட தொடர்பே இல்லைன்னு அவர் வெளியில வந்த பிறகு இவர் பேசிட்டு வெளில வந்தோடனே அவர் ட்வீட் போட்டார் அமித்ஷா. என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் வருகிறது. டிஎம்கேனுடைய ஊழல் எல்லாம் ஒழித்து காட்டப்படும். அந்த சாராய சாம்ராஜ்யம் ஒழிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் இல்லையா? ஸோ அதனால அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ டெஃபினட்டாக ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கணும்னு. அதுக்கு எல்லா முயற்சிகளும் நடந்துட்டு அந்த சார் இவரெல்லாம் கூட சி விஷன் சைதை வைத்தவர் சார். சி விஷன்லாம் பிஜேபியோட வேண்டான்னு பேசினவர். முனுசாமி வேண்டான்னு பேசினவர். இப்போ ஒருத்தர் தான் பேசினார். மிஸ்டர் ஜெயக்குமார் ஒருத்தர் தான் அதை பற்றி ஒன்றும் இது வரைக்கும் வாயே திறக்கலை. ஏன்னா அவரும் வேண்டான்னு இந்த நான் தோற்று போனதுக்கு காரணமே இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் எனக்கு கிடைக்காம போனதுக்கு காரணமே இந்த பிஜேபி தான் அப்படிங்கிற மேலே அவர் பேசினார். அவர்கிட்ட தான் வாயை திறக்கல. அவருடைய ஒப்பீனியன் என்னன்னு தெரியல. பட் இந்த மாதிரி அண்ணாமலையும் வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளிட்டு ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு முடிவு வர சமயத்தில் நான் தாவேகாவோட போவேன்னு சொன்னால் இது விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஏடிஎம்கேக்கு. அதனால் அந்த மாதிரி தவறுகள்லாம் செய்வான்னு நான் தோணுது. அதுவும் இல்லாமல் குறிப்பாக இபிஎஸோட பையன் பேரில் இது ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய அவங்க கூட்டின்னு இருக்காங்க. அப்புறம் அவரையே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண அப்புறம் புத்திர அஹ், அது ஒரு கெடுதல் தன் பையனுக்கே வந்ததுன்னா அதெல்லாம் அப்பாவால் தாங்க முடியுமா இல்லை? ஸோ அதனால அந்த வீராப்பெல்லாம் அவர்கிட்ட நடக்காது சார் அமித்ஷா கிட்ட. இந்த சமயத்தில் டெஃபினட்டாக நடக்காது. அ சார் இப்போ நீங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே கூட்டணி வந்து அமையறது தான் வந்து ஓரளவு உறுதியா இருக்கு அப்படின்ற விஷயத்த. இப்போ நம்ம பார்க்குறோம் இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா சந்தித்த பிறகே வந்து தெளிவுபடுத்துறாரு. ஓபிஎஸ் அவர்கள வந்து இணைப்பதற்கான கேள்வியே கிடையாது. அப்படின்றது ஆணித்தரமா தெரிவிச்சுட்டாரு. அப்போ பல டிஃபிகல்டீஸ் இருக்குல்ல சார். இப்போ டிடிவி தினகரன் அந்த அணியில இருக்காரு என்டிஏல. ஓபிஎஸ் இருக்காரு. ஸோ இவர்களெல்லாம் உள்ளடக்கி அணியா இருக்குமா? ஏன்னா, இப்போ பிரதமர் அவர்கள் வந்து தமிழகத்துக்கும் வர இருக்கிறாரு இந்த வாரம். இப்போ ஆஃப்டர் ஸ்ரீலங்கன் விசிட். ஸோ இப்போ இங்க வரும்போது இபிஎஸ்ஸுக்கும் குடுத்துருக்காரு, ஓபிஎஸ்ஸுக்கும் அப்பாயின்ட்மென்ட் குடுத்துருக்காரு சந்திக்கிறதுக்கு. இதுல ஏதாவது உள்ள அரசியல் இருக்குமா? இவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் வந்து என்டிஏ இருக்குமா? அல்லது ஓபிஎஸ் அவர்கள் தனிச்சு நிப்பாரா? இல்ல டிடிவி தினகரன் வந்து அவர் ஒரு அமமுகன்ற கட்சி வச்சிருக்காரு. அவரு தனிச்சு நிப்பாரா? என்ன மாரி சந்திப்பாங்க சார்? சரி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்டிஏக்கு இவ்வளோ அதாவது பிஜேபி அணி அப்படிங்கிறதுக்கு ஒரு இவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ்னு ஒதுக்கிப்பாங்க சார். டெஃபினட்டாக இபிஎஸ் அமமுக சேர்த்துக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் தனியாக கட்சி ஆகிடுது. டிடி தினகரனுக்கு அமமுகன்னு ஒரு கட்சி ஆகிடுது. அதே போல் நீங்கள் இவங்கள பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர் இபிஎஸ் பேசினது ரொம்ப நியாயமான பேச்சு. ஏன்னா ஒரு கட்சியோட தலைமை அலுவலகத்திலேயே போய் தாக்குதல் நடத்துறது, ரவுடிகளை வச்சுட்டு டோர்ஸ்லாம் உடைக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் யாரும் ஏற்க முடியாது. அண்ட் மோரோவர் அவர் கட்சிக்கு எகென்ஸ்டாக ஓட்டு போட்டவர் சார். அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அதுக்கப்புறம் தானே சார் வந்து இணைச்சாரு இபிஎஸ். அதெல்லாம் அவுட் ஆஃப் நெசசிட்டி. ம், ம். அதையும் பற்றி நான் ஒன்று பேசுகிறேன். இப்போ கோர்ட்டு இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் கோர்ட்டு இன்னைக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பற்றி நாங்கள் வந்து சும்மா இருக்க முடியாது. நாங்கள் சட்ட எங்களுக்கு அந்த எல்லா விதமான உரிமைகளும் இருக்குதுன்னு பேசுகிறாங்களே இன்னைக்கு. அந்த 11 பேர் என்ன சார் ஆச்சு? இந்த இந்த பீரியட் முடிந்து போச்சு. ஆட்சி இப்போ மாறிடுது. அது வேறு விஷயம்.
இன்னி வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்டே வரலையே என்ன அர்த்தம்? அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு? சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்குறேன். சும்மா சும்மா சவடால் அடிக்கிறதா தான் இங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து உட்காந்துருக்காங்களா எல்லாரும்? அதனால அது வேற. அதனால அத விடுவோம். ஆனா இந்த 11 பேர் எகென்ஸ்டா ஓட்டு போட்டது அது டெஃபினட்டா எல்லா அதிமுக அன்பர்களுக்கும் கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. உண்மையான அதிமுக கட்சிக்கு விரோதமாக நடந்து கொண்டாருங்க. அப்புறம் அந்த எலெக்ஷன்ல அ இவர் வந்து தனியா நின்னுட்டு பலாப்பழத்த தூக்கின்னு போய் நான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாரு அவரு. அப்ப அப்ப அது எகென்ஸ்ட் அ அ ரெட்டையில. ஸோ ரெட்டையிலைக்கு எகென்ஸ்டா ஒரு பலாப்பழத்த தூக்கின்னு வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா, அது எப்படி சார் ஏத்துப்பாங்க? அதெல்லாம் டெஃபினட்டா ஒரு ஹர்ட்டிங் தானே. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்னா, திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பிஜேபி தன்னுடைய தனக்கு குடுக்குற சீட்ல ஏதோ ஒண்ண குடுக்கும். ம்ஹ்ம். அவருக்கு குடுக்கலாம். அப்புறம் 2, 3 பேருக்கு வேணா அவருடைய எவ்வளோ அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அதில குடுக்கலாம். அங்கெல்லாம் இப்ப பிரதமர் இப்ப இந்த 2 தலைவர்களையும் சந்திக்கிறாரா சார்? இதுல எதுவும் அரசியல் இருக்காதா? இணைப்புக்கு உண்டான சாத்தியங்கள்லாம் இருக்குதா? சார் அவர் வந்து சரணாகதி ஆயிட்டார் சார். அவருக்கு வேற வழியே கிடையாது. அன்னைக்கு விழுந்தவர் இன்னைக்கு வரைக்கும் எழுந்திருக்கவே இல்ல சார். ஓ ஓபிஎஸ் அவரு என்னைக்கு இந்த தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு போயி, எஸ். குருமூர்த்தி சொன்னத கேட்டு தான் நான் தியானம் பண்ணேன்னு ஆரம்பிச்சாரு பாருங்க. தன்னுடைய கட்சிக்கே துரோகம் பண்ணாரு பாருங்க. அன்னைக்கு விழுந்தவர் இன்னி வரைக்கும் எழுந்திருக்கல. அதே இதில போயிட்டு இருக்காரு. அதனால இந்த இவ்வளோ பெரிய அடிமை நமக்கு கிடைச்சாங்களேன்னு சொல்லிட்டு பிஜேபி அவ்வளோ சந்தோஷம். ஸோ அதனால அந்த அடிமைக்கு ஏதாவது ஒரு வாழ்வு புனர்வாழ்வு குடுக்கணுமா வேண்டாமா? அதனால அவங்க குடுப்பாங்க. ஏதோ ஒரு இந்த சீட்டு அப்படின்னு சொல்லி. அவருக்கு தனியா அவருக்கு இண்டிபெண்டன்ட்டா தான் நிக்கிற மாரி இருக்கும். அல்லது பிஜேபியினுடைய இண்டிபெண்டன்ட்டா நிக்கிறேன்னு சொல்லிட்டு தாமரையில வந்து நிக்கலாம். தெரியாது அவரு. ஓகே. ஓகே. அடுத்தது டிடிவி தினகரன் அவருக்கு தனி கட்சி இருக்கு. அவருக்கு தனி சின்னம்னு ஒண்ணு இருக்கு. அதில அவருக்கு தனியா நின்னுட்டு போறாரு. அங்கெல்லாம் இபிஎஸ் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. ஏடிஎம்கே சார்பாக ஒண்ணும் இது நடக்காது. இப்ப ப்ராபகேண்டாலாம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இப்படிதான் போகும். அ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அப்போ இந்த ஒரு மெகா அலையன்ஸ் அமைஞ்சுச்சுன்னா, டிஎம்கே அலையன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு டிஎம்கேக்கு ஒரு நல்ல டஃப் குடுக்குற அளவுக்கு வந்து இந்த கூட்டணி வந்து அமையும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அதில பாமக, தேமுதிக, அ ப இது இவங்கெல்லாம் முன்னாடி இருந்தவங்க தான். ம். 2019ல அ இவங்கலாம் 2005 அப்படிலாம் பாமக 2000 21ல தேமுதிக இல்ல. தேமுதிக ஒருத்தன் தான் இல்ல. மத்தபடி எல்லாரும் இருக்காங்க. தேமுதிக இல்ல. மத்த இவங்கலாம் எல்லாரும் முன்னாடி இருந்தவங்க தான். அப்படி இருந்தும் கூட அ டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. இது டெஃபினட்டா டிஎம்கேக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப ஈஸியா வாக் ஓவர் அப்படிங்கிற மாரி சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டா இது இன்னைக்கு அவங்களுடைய பல்வேறு திட்டங்கள் மக்கள்ட்ட போய் நன்றாக சேர்ந்திருக்கின்றது. அதோட அதோட இல்லாம அவங்க வந்து தே வில் ஸ்கோர் டியூரிங் த டைம் ஆஃப் எலக்ஷன். இந்த மேனிஃபெஸ்டோ அதுக்கு முன்னாடி சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் இப்ப நான் ரூ. 1000 குடுக்குறாங்கல்ல, அந்த ரூ. 1000 2500 மாத்துறதுக்கு அப்பயே அனௌன்ஸ் பண்ணி 1 மாசம் 2 மாசம் குடுத்தாலும் குடுத்துருவாங்க. அப்புறம் வேறு சில திட்டங்கள்லாம் இந்த எப்படியாவது அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி அது ஒரு கமிட்டிலாம் போட்டோம். அத அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால நாங்க வந்து அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம குடுக்குறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னா, அ ச அத தாண்டி பெண்களுடைய வாக்கு பெருமளவுக்கு இன்னைக்கு டிஎம்கே சைடு வந்திருக்கு. இந்த அதோட இல்லாம இந்த நான் முதல்வன் திட்டம், அப்புறம் இந்த தாய்மானவன்கிற திட்டம், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவிற்கு மக்கள்ட்ட போய் சேர்ந்திருக்கு. அதனால டிஎம்கே அலையன்ஸ் வெற்றி பெறுவது என்பது உறுதி. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. ஓ. ஆனா இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும் அவ்வளவுதான். இவங்க இவ்வளோலாம் சேர்ந்தாலும் கூட தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவிற்கு பிஜேபி எதிர்ப்பு என்பது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த எதிர்ப்பு அலைய தாண்டி அ நீங்க ஜெயிக்க முடியுமான்னா, டிஎம்கே டெஃபினட்டா அதெல்லாம் ஸ்கோர் பண்ண தான் செய்வாங்க. அது பிஜேபியால அவங்களோட கூட்டு சேர்ந்தது ஏடிஎம்கே மறுபடியும் அடுத்து போய் அழ போறாங்க. தோத்து எலக்ஷன் ரிசல்ட் வந்து 2026ல வந்த அப்புறம் ஐய்யய்யோ! நாம பிஜேபியோட வேண்டான்னு சொன்னோமே! அம்மா அப்பவே சொன்னாங்களே! ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்னாங்களே! நாமளும் அந்த முடிவு எடுத்தோமே! அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி பேசலாம். அவங்கலாம் மறுபடியும் ரீதிங்கிங்லாம் நடக்கலாம். மறுபடியும் எதிர்க்கட்சியா வந்து மறுபடியும் உட்காந்துட்டோம். நமக்கு பாராசைட்ஸ் மாரி தான் அவன் வந்து உட்காந்துட்டு நம்மளையும் கெடுத்தான். நானும் கேட்டேன். நீ அவன் கெட்டு போனேன்னு சொல்லிட்டு
2 பேரையும் கெடுத்துருவாங்கன்னா, அப்புறம் அழுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்களால ஜெயிக்க முடியாது சார். இன்னைக்கு டிஎம்கே அலையன்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதில் அவங்களுடைய திட்டங்கள்லாம் பிரமாதமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் தட். அந்த சிந்தாமல் சிதறாமல் மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படியே டிஎம்கேக்கு தான் கிடைக்க போகுது. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போ அதுவே உங்களுக்கு 17% ஆகிடுறது. 17 வச்சுங்க. அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்குன்னு சப்போர்ட் பேஸ் எல்லாம் இருக்குது. 25% 30% தான் இருக்குது. அதெல்லாம் அவங்க ஜெயிச்சிருவாங்க. கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும், அவ்வளோதான். ஓகே சார். நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்டு அனாலிசிஸ எங்கள் நேயர்கள் மத்தியில பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றிகள் சார். நன்றி சார். தேங்க்யூ. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.